அராஜகத்தின் உச்சமா நாமக்கல் அவருடைய அந்த பயணத்திலே எந்த அளவுக்கு கடுமையான விதிமுறைகளை தாவேக செஞ்சாங்க, விஜய் செஞ்சார் அப்படிங்கிறது கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். அங்கே தாவேக நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் அடிச்சு உடச்சாரட்டும், சேலம் மாவட்ட செயலாளர் சதீஷ் நினைக்கிறேன் ஆம்புலன்ஸ் அடிச்சு உடச்சாரட்டும், மருத்துவமனையை போட்டு அடிச்சு கலாட்டம் பண்ணதாகட்டும், மிருகத்தனமாக நடந்துட்டாங்க. மருத்துவமனை யாரை கை வைப்பாங்களா? இந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டாங்க. இவர் அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன பண்ணாரு, பொலிட்டிகல் மெச்சூரிட்டி இவர் வரல. இவர் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கரூர் வரவர் ஒரு 2000-3000 பேர் கூட கூட்டு வர்றாரு. இது என்ன விதமான ஃப்ரேம்ல வரும்? இது எப்படி ரோட் ஷோ நிகழ்ச்சி ஆகும்? இது ரோட் ஷோ நிகழ்ச்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்போ தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே நாங்கள் ரோட் ஷோக்கு கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது விஜய் பண்ணுறது ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோவில் ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டாங்க. ரோட் ஷோவில் ஷோ மட்டும் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம மோடி பார்த்துருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் இந்த ரோட் ஷோ கல்ச்சரை அவர் தான் பெரிய அளவில் ஆரம்பிச்சார். நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் அப்படியே ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி ஃபேஷன் ஷோ காட்டுற மாதிரி இப்படி கை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இவர் அங்கே நின்றுட்டு பேசுவாராம். ஒரு நல்ல ஒரு சந்திப்பான இடத்தை செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு சொற்பொழி வாட்டுறாரு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொற்பொழி வாட்டுறாரு. ரோட் ஷோவுக்கும் நீங்கள் இது என்னன்னா ஒரு 2ஆம் கட்ட விஷயம். அதாவது இது ரோட் ஷோவும் கிடையாது, ஒரு பொதுக்கூடும் கிடையாது. 2 கலந்தாப்புல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போறாரு. எது? இலவச காசு. அவ்வளோ இலவச செலவில் பண்றாரு.